அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இந்த நான்வெஜ்ல அதிகபட்சமான சீ ஃபுட்ஸ், அதுவும் முக்கியமாக மீன் பொருட்கள் அதிகமாக எடுக்கிறதும், நண்டு, இறால் போன்ற விஷயங்கள் அதிகமாக எடுக்கிறதும், உப்பு கருவாடு பயன்படுத்துறதும், முட்டை அதிகமாக பிராய்லர் முட்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த நோய் வராதான்னு பார்த்தா, எவ்வளோ ஒரு பியூர் வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் பால், மைதா, வெள்ளை சர்க்கரை இந்த 3 பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினவங்களுக்கு நிச்சயமாக இது பிரச்சனை வரும். இந்த பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு சளி தொந்தரவு அடிக்கடி வந்திருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். அவங்க யாரெல்லாம் அதிகபட்சமான மாத்திரை போட்டு இந்த சொரியாசிஸை சப்ரஸ் பண்ணாங்களோ, இந்த சொரியாசிஸுடைய சளிகளை சப்ரஸ் பண்ணாங்களோ, அவங்களுக்கு இந்த சொரியாஸ்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில்